ஜிடிபி டவுனுக்கு போயிருச்சாமே, காரணம் என்ன? எல்லாம் கடவுள் செயல். இல்லை, எப்போ மேலே வரும் ஜிடிபி? அதுவும் கடவுள் செயல். நாங்கள் ஜிடிபி பற்றி ஏதாவது பேசலாமா? கடவுள் செயல், கடவுள் செயல். என்னங்க, கடவுள் செயல் மட்டும்தான் இருக்கா? இந்த முதல் காலாண்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய ஜிடிபி, இந்தியாவினுடைய ஜிடிபி -23.9% குறைந்திருக்கிறது. அப்படின்னா வரப்போகும் காலாண்டுகளில் எப்படி இருக்கும்? கொரோனா மட்டும்தான் இந்த ஜிடிபி குறைவதற்கான காரணமா? வி ஷேப் இந்த பொருளாதார வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது வி ஷேப்பா, யூ ஷேப்பா, அப்படி இல்லைனா எல் ஷேப்பா? இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். ஜிடிபி தட்ஸ் ஈக்குவல் டு C+I+G+NX. யாரும் பயப்பட வேண்டாம், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு லிஸ்ட் ஜிடிபியினுடைய மிகப்பெரிய ஒரு தரவுகளை வெளியிடுகிறார்கள். இந்தியாவினுடைய ஜிடிபி வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. வளர்ச்சின்னு சொல்லி உயரமாலாம் நம்ம பார்க்கக்கூடாது, கிராஃபுக்கு ரொம்ப கீழே வந்து நிற்கிறது இந்தியாவினுடைய ஜிடிபி வளர்ச்சி. எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா -23.9% இருக்கிறது. ஒரு வருடம் 4 காலாண்டுகள், அதில் முதல் காலாண்டுக்கு ஜிடிபி தான் இப்போது வெளியில் வந்திருக்கிறது. இந்த வருடம் அப்படின்னு சொல்லும்போது 2021. ஸோ முதல் காலாண்டு ஏப்ரல், மே, ஜூன், இந்த 3 மாதங்களுடைய ஒட்டுமொத்தமாக ஜிடிபியினுடைய வளர்ச்சியை தான் -23.9% குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படின்னா இந்த ஜிடிபினா என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தி. உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய மொத்த பொருட்களினுடைய ஒரு சதவீதம்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக தான் நம்ம பார்க்க போகிறோம், பொருளாதார லெவலில் அப்படியே கீழே இறங்கிலாம் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இந்த ஒரு காலாண்டு, அதாவது 2020-21 முதல் காலாண்டும் 2019-20 முதல் காலாண்டையும் நம்ம எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, அங்கே 100 பொருட்கள் விளைந்த நேரத்தில் இங்கே இப்போது எவ்வளவு பொருட்கள் தான் விளையும்? கிட்டத்தட்ட 76 பொருட்கள் தான் விளையும். 24% நம்முடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது குறைந்திருக்கிறது. இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி எப்படி குறைந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லாருமே சொல்கிற ஒரு பதில், இல்லாட்டி நார்மலாக நம்முடைய அரசாங்கம் சொல்கிற பதில், கொரோனா வந்துருச்சு, கடவுளின் செயல் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க நம்முடைய நிதி அமைச்சர். ஆனால் இது கடவுளின் செயல் மட்டும்தானா? கிடையாதே. ஏன்னா 2019-20 கடைசி குவார்டர் எடுத்து பாருங்களேன், அதாவது டிசம்பர் மாதத்துக்கான அந்த ஒரு தகவலை நீங்கள் எடுத்து பாருங்க. நம்முடைய ஜிடிபியினுடைய வளர்ச்சி எவ்வளவாக இருந்தது? அதுவும் தேய்ந்து 3% வந்துவிட்டது. கிட்டத்தட்ட 4.7, அடுத்ததாக 3.5, மறுபடியும் அடுத்த ஒரு காலாண்டில் அது குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ நம்முடைய ஜிடிபியினுடைய தேவை என்பது போன வருடத்திலிருந்தே தொடங்கிவிட்டதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதனுடைய தரவு தான் இந்த ஒரு கிராஃப். இந்த கிராஃபை பார்க்கும்போதே தெரியும், நம்முடைய ஜிடிபி 5% இருந்தது, அதன் பிறகு 4.7, 4.5, 3%, இப்படி குறைந்து வந்து இப்போ -23.9% இருக்கிறது. அப்படின்னா இந்த ஜிடிபியை மறுபடியும் உயர்த்துவதற்காக நம்முடைய அரசாங்கம் என்னென்ன செய்ய போகிறார்கள்? நிறைய விதமான செய்திகள், நிறைய விதமான அறிக்கைகள், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த ஜிடிபி தேய்வதற்கான மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுவது ஒன்று ஜிஎஸ்டி, அடுத்ததா பண மதிப்பிழப்பு, மூன்றாவதாக என்ன சொல்லலாம்? ஒட்டு மொத்தமாக உலகளவில் இருந்த பொருளாதார சுணுக்கம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவுதானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கவர்மெண்டினுடைய இந்த பொருளாதார கொள்கையும் இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்று சொல்லலாம். ஸோ நம்ம ஜிடிபியை பற்றி பேஸ் படித்தாதான் அடுத்ததாக என்னென்ன நடக்க போகிறது, நம்முடைய வாழ்க்கையில் இது எந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அதற்கு இந்த நாடு, நம்ம இந்திய நாட்டில் எப்படி பணம் வருகிறது போகிறது, இதை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பணம் வருகிறது போகிறது அப்படின்னு சொல்லும்போது இதை 3 செக்டாராக டிவைட் பண்ணிக்கலாம். 3 செக்டாரில் முதல் செக்டார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சர், விவசாயமாக இருக்கட்டும், இல்லாட்டி மீன்பிடியாக இருக்கட்டும், அது சம்பந்தமாக இருக்கும் தொழில்முறைகள், இது எல்லாமே பிரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், இந்த முதல் காலாண்டு ரிப்போர்ட்டில் விவசாயத்துறை மட்டும்தான் ஒரு 3% வளர்ச்சி அடைந்ததாக காண்பித்திருக்கிறார்கள். அதாவது இந்த லாக்டவுன் பீரியட்ல கிட்டத்தட்ட விவசாயம் மட்டும் அதிக அளவு வளர்ந்திருக்கிறது, மீதம் இருக்கும் எல்லா செக்டரும் 50% வரை குறைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதனுடைய ப்ரூஃப் என்ன அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க. ஸோ விவசாயத்துறையில் சின்னதாக ஒரு வளர்ச்சி வந்திருக்கிறது. அப்படின்னா மீன்பிடி தொழில்களில் கிடையாது. மீன்பிடி தொழில் அங்கே முழுவதுமாக நசுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக பார்க்க போனால் மொத்த ஜிடிபி இருக்கு பாருங்க, இந்தியாவின் ஜிடிபியில் இந்த பிரைமரி செக்டார் அப்படின்னு சொல்ற விவசாயத்துறை எவ்வளவு பங்கீட்டை கொடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 17% மட்டுமே
கொடுக்கிறது. ஸோ ஜிடிபி 100%னா அதுல 17% மட்டும்தான் விவசாயம் கொடுக்கிறது. ஸோ விவசாயத்துல சின்னதா ஒரு வளர்ச்சி வந்திருந்தாலும் மொத்த ஜிடிபி இதை உயர்த்துமா? கிடையாது. ஏன்னா 17% தான் விவசாயம் கொடுக்கும் அந்த ஒரு நன்மை. அப்படின்னா இங்க எத்தனை மனிதர்கள் இந்திய அளவில் இப்போ உற்பத்தி திறன்ல இல்லாட்டி வேலை செய்யும் மனிதர்களில் எத்தனை சதவீத மனிதர்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள்? 53% மனிதர்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள். ஸோ 53% மனிதர்களுடைய அந்த சக்தி விவசாயம் என்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அந்த விவசாயம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 17% மட்டுமே உள்ளடக்கியதாக இருக்கிறது. விவசாயத்துறையை நாம் கொஞ்சம் பேணி காக்க வேண்டும். அதை பேணி காத்தால் இந்த 17% அப்படின்னு சொல்லும்போது அதை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி ஒரு 20-25% வரை கொண்டு வந்துட்டோம்னா நம்முடைய ஜிடிபியை மீண்டும் உயர்த்துவதற்கான ஒரு சான்ஸ் நம்முடைய அரசாங்கத்திற்கு கிடைக்கும். சோ விவசாயம், மீன்பிடி இந்த மாதிரியான சில தொழில்களை நாம் மறுபடியும் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அடுத்த செக்டார், செகண்டரி செக்டார்ல யாரெல்லாம் வராங்க? இண்டஸ்ட்ரி செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செக்டார்ஸ்ல மைனிங், மேனுஃபேக்சரிங், கேஸ், எலக்ட்ரிசிட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன், வாட்டர் சப்ளை இவங்க எல்லாருமே வராங்க. ஸோ மைனிங்கா இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், கேஸா இருக்கட்டும், கடைசியா வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், மெயினா இந்த ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டிட தொழில் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த கட்டிட தொழிலை நம்பிதான் நிறைய மனிதர்கள் இருக்காங்க. ஸோ செகண்டரி செக்டார்ஸை மெயினா நம்ம பார்க்க போனா அதுல இருக்கிற உட்பிரிவுகள் எல்லாமே சேர்த்து ஒரு 8 செக்டார்ஸ், கோர் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர் செக்டார்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, ஸ்டீல், ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், க்ரூட் ஆயில், கோல், சிமெண்ட், நேச்சுரல் கேஸ், ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல சிமெண்ட், ஸ்டீல் என்பது எல்லாமே இந்த கட்டிட தொழிலை உட்படுத்தியதாக இருக்கிறது. கட்டிட தொழில் என்பது கிட்டத்தட்ட 50%க்கு மேல இல்லாம ஆயிருச்சு. ஏன்னா இந்த லாக்டவுன் யாருக்கும் எந்த ஒரு தேவையும் கிடையாது. யாரும் வீடுகளோ இல்லாட்டி பெரிய பெரிய தொழிற்சாலைகளோ கட்டுவது கிடையாது. இதனால் அது முழுவதுமாக, அந்த தொழில் முழுவதுமாக பாதிப்படைந்திருக்கிறது. ஸோ இந்த கட்டுமான தொழில்நுட்பங்கள் இல்லாட்டி அதனுடைய உள்கட்டமைப்புகள் இதை நாம் சீரமைக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த சீரமைப்புக்கு நம்ம மத்திய அரசாங்கத்திடம் பணம் இருக்கிறதா என்று கேட்டால் அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இவங்க எப்படிலாம் பணத்தை செலவழிக்கிறாங்க அப்படிங்கறத வேறொரு, அதாவது இந்த பதிவுலயே இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்துடலாம். ஸோ தேர்ட் செக்டார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வீஸ் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடி சர்வீஸா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு சர்வீஸ் செக்டார்ஸ்ல வருது. இந்த தேர்ட் செக்டார் மற்றும் செகண்டரி செக்டார்ஸ், இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ் அப்படின்னு சொன்னோம் பாருங்க. இந்த இண்டஸ்ட்ரி செக்டார்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது கட்டிட தொழில்கள், க்ரூட் ஆயில் இல்லாட்டி இந்த சிமெண்ட், இதெல்லாம் எவ்வளவு இந்த ஜிடிபியில் எத்தனை பங்கை கொடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் 30% கொடுக்கிறது. ஸோ விவசாயம் 17%, இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 30%, மூன்றாவதாக இருக்கிற அந்த சர்வீஸ் செக்டார் இருக்கு பாருங்க, அந்த சர்வீஸ் செக்டார் தான் நம்முடைய ஜிடிபியில் 54% தருகிறது. சோ நம்முடைய ஜிடிபியை உயர்த்த வேண்டும் என்றால் இந்த சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லும்போது வெளிநாடுகளை அதிகமாக நம்பி இருக்கும் இந்த ஐடி மென்பொருட்கள், அதை சார்ந்து இருக்கும் நிறைய நிறுவனங்கள், இவங்க எல்லாமே மூன்றாவது செக்டார்ல வந்தாலும் இரண்டாவது செக்டாரையும் முதல் செக்டாரையும் கொஞ்சமா நம்ம மேம்படுத்தி விட்டோம் என்றால் நம்முடைய ஜிடிபி வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, இது வி ஷேப்டு வளர்ச்சி, சீக்கிரமா நம்ம ஜிடிபி வளர்ந்து விடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, அதனுடைய காரணம் என்ன? அவங்க கொடுக்கிற ப்ரூஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோர் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 8 செக்டார்ஸை பார்த்தோம் பாருங்க. அந்த கோர் செக்டார்ஸ்னுடைய வளர்ச்சி ஏப்ரல் மாதத்தில் -38% இருந்தது, அதாவது தேய்ந்து இருந்தது. அடுத்ததா மே மாதத்தில் அது கொஞ்சமா உயர்ந்து -22% மாறி இருந்தது. ஜூன் ஜூலையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 13%, 9%, -9% மாறி இருக்கிறது. சோ லாக்டவுன் முடிந்த உடனே இந்த கோர் செக்டாரினுடைய வேலைகள் அதிகரிக்கும். இதன் காரணமாக கோர் செக்டார் என்பது சீக்கிரமா மேலெழும்பி விடும். எனவே ஜிடிபி என்பது நம்மால் என்ன செய்ய முடியும்? உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க என்னைக்கு லாக்டவுனை முடிப்பீங்களோ அன்று முதல் தான் உண்மையான சிக்கலே ஆரம்பிக்க போகிறது. யாருக்குமே வேலை கிடையாது. கிட்டத்தட்ட 20 கோடி மனிதர்களுக்கு மேற்பட்ட மனிதர்கள் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். 2 கோடிக்கும் மேற்பட்ட மனிதர்களுடைய வேலை வாய்ப்பு முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சோ இவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே இந்த லாக்டவுனுக்கு பிறகுதான் என்ன விஷயங்களை செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் வந்து நிற்க போகிறது. இப்படி நம்ம பார்க்கிற எல்லாருமே சாதாரண மனிதர்கள். இந்த சாதாரண மனிதர்கள் என்ன செலவழிக்கிறார்கள், எதை வாங்குகிறார்கள், இதை பொறுத்து தான் ஒரு நாட்டினுடைய ஜிடிபி மாறும். இதற்கு தான் நான் முதல்ல ஒரு ஃபார்முலாவை சொன்னேன். GDP that's equal to C plus I plus G plus NX.
இதுல சி அப்படின்னு சொல்லும்போது நாம் தான் கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்சியூமர்ஸ் என்ன வாங்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம அதிகமாக வாங்க வாங்க ஜிடிபி உயர்ந்து கொண்டே போகும். அதை சீன்னு வச்சுக்கோங்க. இரண்டாவதாக இருப்பது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பல வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, இல்லை அவங்களுடைய உற்பத்தியை செய்ய போகிறார்கள் அப்படின்னு சொல்லும் போதும் நம்முடைய ஜிடிபி வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவதாக இருக்கும் ஜி என்பது கவர்மெண்டை குறிக்கிறது. நம்முடைய அரசாங்கம் இந்திய மக்களுக்காக எவ்வளவு செலவு செய்கிறது, எந்த மாதிரியான செலவுகளை செய்கிறது, அதை தான் ஜில வருகிறது. நான்காவதாக இருப்பது என்எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஏற்றுமதி இறக்குமதி இதனுடைய டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக இறக்குமதி செய்கிறோம், குறைவாக ஏற்றுமதி செய்கிறோம். எனவே இது நம்முடைய ஜிடிபியை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும், இறக்குமதியை குறைக்க வேண்டும். இதற்கான பிளானை கவர்மெண்ட் கொடுக்க வேண்டும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. ஜிடிபி தட்ஸ் ஈக்குவல் டு கன்சியூமர் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் கவர்மெண்ட் பிளஸ் என்எக்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. இதில் கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என் பேக்கெட்லையும் உங்கள் பேக்கெட்லையும் பணம் கிடையாது. ஸோ இவங்களால ஜிடிபி உயர்த்த முடியுமா? இப்போதைக்கு முடியாத ஒரு விஷயம். அடுத்ததா இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் வெளியில இருக்கிற பல நாட்டு நிறுவனங்களை இங்கே கொண்டு வந்து வேலையை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயத்தில் நம்முடைய இந்திய அரசாங்கம் கூடுதலாக முனைப்பு காண்பிக்க வேண்டியதாக இருக்கும். எனவே அதில் சின்னதாக ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஐயை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டியதாக இருக்கும். இதனால நிறைய பிரைவேட் செக்டார் இங்கே கொண்டு வருவாங்க. இதற்கான அதி தீவிரமான முயற்சிகளில் இந்திய அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்ததா இருக்கிறது கவர்மெண்ட். இந்திய அரசாங்கம் இந்திய மக்களுக்காக என்ன செலவழிக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த செலவழிப்பு அப்படின்னு சொல்லும்போது இந்திய மக்களுக்கு அந்த கவர்மெண்ட் எவ்வளவு பணம் கொடுக்கிறாங்க, வேலை வாய்ப்பை உருவாக்கி சம்பளமாக பணம் கொடுக்கிறார்கள், அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்திய அரசாங்கம் இப்போ என்ன செய்யணும்னா, எங்கேயாவது இருந்து கடன் கிடைக்குது, இப்போ ரிசர்வ் பேங்க்ல இருந்தோ இல்லாட்டி உலக வங்கியிடந்தோ கடன் கிடைக்கிறது என்றால் அதை இந்தியாவின் உள்கட்டமைப்புக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். சாலைகளை போடுவதாக இருக்கட்டும், பாலங்களை கட்டுவதாக இருக்கட்டும், கிராமத்துக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஆன்லைன் கிளாஸஸ், ஸோ அந்த மாதிரி ஆப்டிகல் ஃபைபருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கட்டும், இப்படி உள்நாட்டு கட்டமைப்பில் கொஞ்சமா கான்சென்ட்ரேட் பண்ணி அதன் வழியாக அந்த இடங்களில் இருக்கும் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி அந்த மக்களுக்கு பணத்தை சம்பளமாக கொடுக்கும் போது நம்முடைய ஜிடிபி உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நான்காவதாக ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும், இறக்குமதியை குறைக்க வேண்டும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்தாதான் நம்முடைய ஜிடிபி என்பது இனிமே வளர்ச்சி அடையும். இதெல்லாம் எப்போது நடக்க போகிறது? இதுதான் அடுத்த கேள்வி. இந்த கேள்வியை கேட்பதற்கான மிக முக்கியமான ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். பிரைவேட் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்ற, அதாவது சாதாரண பொதுமக்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்காக செலவழிக்கும் தொகை பிளஸ் அதர் கம்பெனிஸினுடைய இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே இந்த ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 88% உள்ளடக்கி விடுகிறது. இந்த 88% இப்போது பாதிப்படைந்திருக்கிறது. இந்த 88% பாதிப்பை நாம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நிவர்த்தி செய்ய முடியும். அப்படி நிவர்த்தி செய்வதற்கு நம்முடைய மத்திய அரசாங்கம் சரியான திட்டமிடல்களை செய்ய வேண்டும். இந்த சரியான திட்டமிடல்கள் அப்படின்னு சொல்லும்போது மக்களை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டங்கள் இருக்க வேண்டும். பெரிய பெரிய கார்ப்பரேட்டை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அடிமட்ட மக்களுக்கு எந்த விதத்தில் பணத்தை கொடுக்க முடியும், அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி உயர்த்த முடியும், அவர்களுடைய கையில் பணத்தை எப்படி கொண்டு வர முடியும். கடன் கொடுக்காமல் நீங்க, அதாவது மத்திய அரசாங்கம் நாங்க வாங்கக்கூடிய கடனுக்கு வட்டியை குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ஏழைகளுக்கு எப்போதுமே பொருந்தாத ஒரு விதியாக இருக்கிறது. ஸோ வட்டியெல்லாம் குறைப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏழை மக்களையும் லோ மிடில் கிளாஸ்ல இருக்கிற மக்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அவங்களுடைய வேலை வாய்ப்பை கொஞ்சமா ரிஃப்ரெஷ் பண்ணி விடுங்க. ஜிடிபி உயரும், கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உயரும். இது வி ஷேப்பா இருக்க வாய்ப்பு கிடையாது. நிச்சயமாக நம்முடைய ஜிடிபியினுடைய வளர்ச்சி ஒரு யூ ஷேப் கர்வ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யூ ஷேப் கர்வா இருந்தா கூட பரவாயில்ல, வரக்கூடிய நாட்கள் எல்லாருக்குமே நன்மையாக இருக்கட்டும். ஒரு சாராருக்கு மட்டும், அதீத பணம் இருக்கும் நபர்களுக்கு மட்டும் இது நன்மையாக மாறக்கூடாது. ஏன்னா நல்லாவே தெரியும், இந்த ஒரு காலத்தில் கூட இந்தியாவிலுடைய பணக்காரர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது, ஏழைகளுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. ஏழைகள் மீண்டும் ஏழைகளாகவும் பணக்காரர்கள் மீண்டும் பணக்காரர்களாக மாறுகிறார்கள். இந்த ஏற்றத்தாழ்வை ஒழிக்க மத்திய அரசாங்கம் நல்ல முடிவை எடுக்க வேண்டும். அதை விட்டுட்டு கடவுள் செயல் அப்படின்னு சொன்னா நிச்சயமா
அடுத்த முறை நீங்கள் ஆட்சியில் வர வேண்டுமா இல்லையா என்பதும் கடவுள் செயலாகத்தான் இருக்கும். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.